எருமை ஒரு 4 வெரைட்டி பற்றி மட்டும் பார்ப்போமா. டாப் 4 வெரைட்டிஸ் இன் இந்தியா. முர்ரா, ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற எருமை. கொம்பு வளைஞ்சிருக்கும். ஃபார்மர்ஸ் இதை பிளாக்பெர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. கரு கரு கருன்னு இருக்கும். இந்தியாவிலே அதிகமாக பால் உற்பத்தி பண்ணக்கூடிய வெரைட்டி இந்த முர்ரா மாடு தான். அந்த சைடெல்லாம் பசும்பால் கிடையாது, எருமைப்பால் எருமை தயிர் தான். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் கட்டா குஸ்தி ஒலிம்பிக்கில் போய் நமக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுக்கறது. ஸோ இந்த முர்ரா எருமை மிக முக்கியமான எருமை. சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஆல் இண்டியன் பஃபலோஸ். செகண்ட் எருமை தோடா எருமை. தோடா எருமை இங்கே தோடா பழங்குடியின மக்களுடைய பெட் அனிமல் மாதிரி. நீலகிரி மலைத்தொடர்களில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க எருமை தான் இந்த தோடா எருமை. மற்ற எல்லா எருமைகளை விடையும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ப்ரௌனிஷ் அண்ட் ஒயிட் கலந்த கலரில் இருக்கும் இந்த எருமை. இயற்கையாகவே இது அந்த மலைப்பிரதேசங்கள், அந்த பச்சை பச்சேல்னு இருக்கிற அந்த காடுகளுக்கு மத்தியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பார்க்கவே ஒரு அழகாக ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் பஃபலோ ஸ்பீஷீஸ் தான் இந்த தோடா எருமை. 3வது எருமை ஜாஃப்ராபாதி எருமை. குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர்காடுகளில் வாழக்கூடிய எருமைகள். கிர்காடுகள் நமக்கு ஆசிய சிங்கம், ஏஷியாட்டிக் லயன் அதிகமாக வாழக்கூடிய இடம்னு தெரியும். அங்கே தான் இந்த ஜாஃப்ராபாதி எருமைகளும் வாழுது. ஜாஃப்ராபாதி எருமைகளை செல்லமாக பாகுபலி எருமைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அது மேசிவாக ஒரு பவர்ஃபுல் லுக்கோடு இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சிங்கங்களே மிரட்டக்கூடிய ஒரு எருமை தான் இந்த ஜாஃப்ராபாதி எருமை, குஜராத் எருமை. 4வதாக கடைசியாக இருக்கிற எருமை நீலி ரவி எருமை, பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிறது. இந்த எருமைக்கு தன்னுடைய ஃபேஸ்லேயும் சரி கால்லேயும் சரி ஒயிட் கலரில் பேட்சஸ் இருக்கும். சாக்ஸ் போட்டு விட்ட மாதிரி இருக்கும் அந்த எருமைக்கு. அதோட ஐஸ் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ நீலி அப்படின்றது அதோடைய கண்களை தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போது எருமை அப்படின்னும் பொழுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஏதாவது ஒரு எருமை பேரை சொல்லி முர்ரா எருமை, தோடா எருமை, ஜாஃப்ராபாதி எருமை, இல்லை நீலி ரவி. நீலி ரவி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் நீலி ரவின்னு சொல்லி திட்டலாம். இந்த 4 எருமையில் எந்த எருமை பேரை வச்சு உங்களுடைய ஃப்ரெண்டை நீங்கள் திட்ட போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.